வணக்கம். இன்றைக்கி டெலிஷியஸாக க்ரன்ச்சியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீஸி கார்லிக் பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா இடிக்கல்லில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் வேணும். இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு கார்லிக் ஸ்ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அது மேலே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை சீஸ் ஷீட் இருக்கும், அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ரா ஃப்ளேவர் பிடிக்காது, கார்லிக்கோட ரா ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே வதக்கிட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பக்கத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.